குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் கிளாஸ்க்கு வந்துட்டீங்களா? குட் குட் மார்னிங் மார்னிங் சார். சார். எங்க அருள்முருகனை காணோம்? எங்கே இருக்கான் சார் அவன் சாணியெல்லாம் அள்ளிட்டு மாடெல்லாம் கட்டிட்டு லேட்டாக தான் சார் வருவான். ஓகேப்பா, அவன் கிராமத்தில் இருக்கான்ல, அதான் வேலை இருக்கும். சரி வாங்க நம்ம கிளாஸுக்கு போவோம். ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்களே, கையை அசைக்கிறது, இந்த எப்படி மடக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குட் மார்னிங் சார். சாரி சார், சாணியெல்லாம் லேட்டாக மாடெல்லாம் கட்டிட்டு வர லேட் ஆகிட்டேன். ஓகேப்பா. அப்படியா? புரியலையே. ஒரு டீச்சர் இருந்துக்கிட்டு என்கிட்ட டவுட்டு கேட்ப. என்னடா மனவலி. இல்லை சார், நீங்கள் கையை அசைச்சிங்க, அதுதான் சார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு இன்டைரக்டாக சொன்னேன். அதான் நான் பார்த்தேன். இப்படி தான் கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ளே போகலாமா? எங்கே சார் கிளாஸே காணும்? எப்படி சார் உள்ளே போகிறது? கதவு எதுவும் இருக்கா? இருக்குடா இருக்கு. இந்த பாரு இப்போ என்ன பண்ணுறேன். கையில் என்ன இருக்குன்னு தெரியும்ல, இன்டர்னல் மார்க்கு, புரியுதா? இன்னொரு வாட்டி ஏதாச்சும் எடக்க மடக்கா பேசு, உனக்கு இருக்கு. டே ஆதி, சார் சொன்னார்ல எடக்க மடக்கணும் அப்படின்னா என்னடா? அது தெரிஞ்சால் நான் ஏன்டா இந்த ஸ்கூலில் இருக்கேன். இனிமே யாராச்சும் கமாண்ட் அடிச்சுங்க, கையில் என்ன இருக்குன்னு தெரியுதுல, அந்த பயம் இருக்கட்டும். ராம், போன கிளாஸ் அசைன்மெண்ட் கொடுத்தேன்னு என்னாச்சு? சார் சாரி சார், மறந்துட்டு வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் சார். டேய், அப்போ நீ எங்கே இருக்க? உங்கள் முன்னாடி தான் சார் இருக்கேன். டேய் கை ஒரு மனுஷனை நிம்மதியாக பாடம் கூட நடத்த விட மாட்டாங்க. ஆன்லைன் கிளாஸில் மிக்சி சவுண்டெல்லாம் வருதுடா. இவங்க பேசுனதில் சொல்ல வந்த டாப்பிக்கை மறந்து போச்சு. 1 மணி நேரமாக ஆச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே ஒழுங்காக வச்சு இருங்கடா. சூப்பர் மச்சான். நிம்மதியாக போய் படுக்கலாம். அசைன்மெண்ட்லேருந்து தப்பிச்சாச்சு. தேங்க்யூடா. தேங்க்யூ சார்.